ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் மேக்கர். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ தான். அதாவது என்னோடய பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நான் என்னெல்லாம் பேக் பண்ணி தரேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஐடியாவாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கொடுக்கறது இருந்தால் கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து பப்பாயா அண்ட் தென் பிளாக் ப்ளம், அதாவது நாகப்பழம், கார்ன் வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் வந்து கருப்பு திராட்சை, மாம்பழம், மினி தோசை, அதாவது மினி ஊத்தாப்பம், அதில் வந்து பன்னீர் அண்ட் தென் கேரட், ஆனியன் துருவி போட்டு குட்டி குட்டி தோசையாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அடுத்த டே பார்த்தோன்னா ஒரு வெள்ளரிக்காய், கேரட், ஒரு சாண்ட்விச் வந்து பண்ணியிருந்தேன். சாண்ட்விச்சில் வந்து மயோ, சாஸ், வெங்காயம், தக்காளி, கேரட் ஸ்டஃபிங் வச்சுருந்தேன். கார்னை வந்து டெய்லியுமே இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்றதால ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் மாம்பழமும் அது கூட சேர்த்து கொடுத்துருந்தேன். அண்ட் தென் ஒயிட் சன்னா, பன்னீர் டோஸ்ட்டு பார்த்தோன்னா நார்மல் சவுத் இண்டியன் டிஷ்ஷில் போடுற மசாலாஸ் எல்லாமே வந்து கோட் பண்ணிவிட்டு கார்ன் போட்டுட்டு கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றதால கொடுத்தேன். இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து கார்ன் அண்டு ப்ரெட் ஆம்லேட் வந்து 2 ப்ரெட்டு வச்சுட்டு 4ஆக கட் பண்ணுவோம்ல, சேம் அதே ப்ரொசீஜரில் பண்ணிட்டேன். இதில் பார்த்தோன்னா இதில் ஒரு மினி பரோட்டா பண்ணியிருக்கேன். இதில் வந்து அதாவது பாலக்கோட சப்பாத்தி பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் அண்ட் பச்சை பயிறு, முளைக்கட்டின பச்சை பயிறு கொடுத்தேன். இதில் பார்த்தோன்னா மசால் வடை, கார்ன், கோவா வந்து வச்சுருந்தேன். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்நாக்ஸில் வந்து கார்ன் தான் இருக்கும். ஏன்னா என்னோடய 2 பசங்களுக்கும் கார்ன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால எல்லா ஸ்நாக்ஸ்லேயுமே மோஸ்ட்டாக நான் வந்து கார்ன் வந்து கொடுப்பேன். ஸோ இதில் கார்ன், கோவா அண்ட் மசாலா வடை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது வந்து கோதுமையில் மினி பரோட்டா பண்ணது. உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான். உருளைக்கிழங்கு, ஆனியன்லாம் போட்டு கேரட்டும் வெள்ளரிக்காவும் வச்சுருந்தேன். இதில் பார்த்தோன்னா பேன் கேக் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்னு. இந்த பேன் கேக் பார்த்தோன்னா வித்தவுட் எக்கில் பனானா, கோதுமை மாவு அண்ட் தென் நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு பேன் கேக் ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஹனி போட்டால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால ஹனி வச்சுட்டு காலிஃப்ளவர் டோஸ்ட், வெறும் வந்து ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு காலிஃப்ளவர் டோஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இதில் ஒரு சாண்ட்விச், சக்கரவள்ளி கிழங்கு அண்ட் தென் கார்ன் வந்து வச்சுருந்தேன். சாஸ் வந்து சின்னவனுக்கு கேட்பான் அப்படின்றதால சாஸ் வந்து வச்சுருந்தேன். இதில் வந்து பார்த்தோன்னா ஆனியனு, கார்னு அதெல்லாம் மயோவும் சாஸும் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஸ்டஃபிங்காக வந்து வச்சுருந்தேன். 2 சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சம் கார்னில் பார்த்தோன்னா உப்பு, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் போட்டு இதில் வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அதாவது உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சொல்ல முடியாது, ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணால் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதால அது வந்து பொரியலுக்கு பண்ணது. அப்படியே இது ஸ்நாக்காகவும் கொஞ்சம் வச்சுட்டேன். ஸோ இதோட பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பிக்சர்ஸ் பார்த்து உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நீங்களும் இந்த மாதிரி என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, அப்படி வீட்டில் இருந்து ரெடி பண்ணி கொடுக்குற ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கறது அப்படின்னு தெரியாதப்போ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட மேக்கிங் வீடியோ, அதாவது நான் வந்து மினி பைட்ஸு, மினி ஊத்தாப்பம், பேன் கேக் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்ல, அதோட ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் செய்யும் போது வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா பேன் கேக், சாண்ட்விச், அப்புறம் அந்த மினி பைட்ஸ், பரோட்டா பைட்ஸ் அதெல்லாம் நான் மேக்கிங் வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.